வணக்கம் உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கரையன் தமிழ் காற்றின் புதிய நிகழ்வான பக்தி பரவசம். இணைந்து வழங்கும் நான் உங்கள் ஆர்ஜே பிரவீனா. இன்று முதல் கந்த சஷ்டி விரதம் தொடங்குகிறது. முருகப்பெருமான் சூரபத்மனை ஐப்பசி மாதம் வளர்ப்பிறை சஷ்டி அன்று வெற்றி கொண்டு ஆட்கொண்டார். இந்நாளே கந்த சஷ்டியாக கொண்டாடப்படுகிறது. இந்நிகழ்வு திருச்செந்தூர் தலத்தில் நடந்தது. எனவே கந்த சஷ்டி விழா இத்தலத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. கந்த சஷ்டி உருவான கதை என்னவென்று தெரிந்து கொள்வோம் பாருங்கள். படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு தட்சகன், காசிபன் என்ற இரு புதல்வர்கள் உண்டு. இவர்களுள் தட்சகன் சிவனை நோக்கி தவம் புரிந்து பல வரங்களை பெற்று சிவபிரானுக்கே மாமனாராகியும் அகந்தை காரணமாக இறுதியில் சிவனால் உருவாக்கப்பட்ட வீரபத்திரனால் கொல்லப்பட்டான். அடுத்து காசிபனும் கடும் தவம் புரிந்து சிவனிடம் பல வரங்களை பெற்றான். ஒரு நாள் அசுர குரு சுக்கிரனால் ஏவப்பட்ட மாயை எனும் பெண்ணின் அழகில் மயங்கி தான் பெற்ற தவ வலிமையை இழந்தான். இதைத் தொடர்ந்து காசிபனும் மாயை எனும் அசுர பெண்ணும் இணைந்து சூரபத்மனும் சிங்க முகமுடைய சிங்கனும் யானை முகமுடைய தாரகனும் ஆட்டுத்தலையுடன் அஜமுகி எனும் அசுர பெண்ணும் பிறந்தனர். மாயை காரணமாக தோன்றிய இந்த 4 பேரும் ஆணவ மிகுதியில் மிதந்தனர். காசிபர் தன் பிள்ளைகளிடம் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து வேண்டிய வரங்களை பெற்று வாழுங்கள் என்று உபதேசம் செய்தார். இவர்கள் கடும் தவமிருந்து சிவபெருமானிடம் பல வரங்களை பெற்றனர். இவர்களுள் சூரபத்மன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து 108 யுகம் உயிர் வாழவும் 1008 அண்டம் அரசாளவும் இந்திர ஞானம் எனும் தேரையும் வரமாக பெற்றான். மேலும் தனக்கு சாகா வரமும் வேண்டுமென சூரபத்மன் சிவனிடம் கேட்க, பிறந்தவன் மடிந்தே தீர வேண்டும் என சிவன் எந்த வகையில் அழிவு வர வேண்டும் என கேட்டார். சூரபத்மன் ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளையால் தான் தனக்கு அழிவு வர வேண்டும் என கேட்டான். இந்த வரத்தை பெற்ற சூரபத்மனும் அவனுடன் பிறந்தவர்களும் தம்மை போல் பலரை உருவாக்கி இந்திரன் முதலான 30 முக்கோடி தேவர்களையும் சிறையில் அடைத்தனர். இந்த கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் சூரபத்மனிடம் இருந்து தங்களை காக்கும்படி முறையிட்டனர். சிவனும் அவர்களை காப்பாற்றும் நோக்குடன் பார்வதியின் தொடர்பின்றி தனது 6 நெற்றிக் கண்களை திறக்க அவற்றிலிருந்து தோன்றிய 6 தீப்பொறிகளையும் வாயு பகவான் ஏந்தி சென்று சரவண பொய்கையில் மலர்ந்திருந்த தாமரை மலர்கள் மீது சேர்த்தான். அந்த தீப்பொறிகள் 6 குழந்தைகளாக தோன்றி 6 கார்த்திகை பெண்கள் அறுவர் பாலூட்டி சீராட்டி வளர்த்தனர். அந்த 6 குழந்தைகளையும் பார்வதி கட்டி அணைக்க அவர்கள் ஒரு மேனியாக வடிவம் கொண்டு 6 முகங்களும் 2 கரங்களும் கொண்ட முருகப்பெருமானாக தோன்றினர். திருக்கரத்தில் வேலேந்தி கொண்டு முருகப்பெருமான், இந்திராதி தேவர்களே, நீங்கள் அசுரர்களுக்கு சிறிதும் அஞ்ச தேவையில்லை. உங்கள் குறைகளை சீக்கிரமே போக்கி அருள் செய்வது என் வேலை என்றார். அசுரர்களை அழிக்க நினைத்த முருகன் முதலில் சிங்கமுகன், தாரகாசுரன், அவன் மகன் என எல்லா சேனைகளையும் 5 நாட்களில் அழித்தார். 6ஆம் நாள் எஞ்சியவன் சூரபத்மன் தான். தனது சேனை தலைவரான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பி அவனை திருந்தும்படி எச்சரித்தார். ஆனால் சூரபத்மன், பாலகன் முருகனா என எனக்கு எதிரி யார் வந்தாலும் இந்திராதி தேவர்களை காக்க யாராலும் முடியாது என்று வீராவேசமாக கூறினான். உடனே பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் முருகப்பெருமானை சூரனுடன் போர் புரிய அனுப்பினர். சூரனோ கடலில் நடுவில் வீரகேந்திரபுரி என்ற பட்டணத்தை எழுப்பி அங்கே வசித்து வந்தான். உலகை ஆள வந்த முருகன் அந்த நகரை அடைந்தார். சூரன் அவனை பார்த்து ஏளனம் செய்தான். முருகன் அசரவில்லை. முருகனை கொல்ல வேண்டுமென்ற எண்ணம் சூரனுக்கு வரவில்லை. காரணம், ஒரு சிறுவனை கொள்வது
தன் வீரத்துக்கு இழுக்கு அது பாவம் என்று அவன் கருதினான். அந்த கல்லுக்குள்ளும் இருந்த ஈரத்தை கண்டு முருகனும் அவனை கொல்லாமல் ஆட்கொள்ள முடிவெடுத்தார். தன் விஸ்வரூபத்தை அவனுக்கு காட்டினார். அதை பார்த்தவுடனேயே சூரனின் ஆணவம் மறைந்து ஞானம் பிறந்தது. முருகா, என் ஆணவம் மறைந்தது. உன்னை பயமுறுத்த கடலாய் மாறினேன். அந்த கடலின் வடிவாக நான் இங்கு தங்குகிறேன். உன்னை வணங்க வரும் பக்தர்கள் என்னில் நீராடியதுமே ஆணவம் நீங்கி உன் திருவடியே கதியென சரணமடையும் புத்தியை பெற வேண்டுமென்றான். முருகனும் அந்த வரத்தை அவனுக்கு அளித்தார். அதன் பிறகு தன் ரூபத்தை சுருக்கி சூரனுக்கு ஞாபக மறதியை உண்டாக்கினார். சூரனும் ஆணவம் தலை தூக்கியவே அவன் மாமரமாக மாறி அவரிடமிருந்து தப்ப முயன்றான். முருகப்பெருமான் தன் தாய் உமாதேவியிடம் ஆசி பெற்று வாங்கிய வேலாயுதத்தை மாமரத்தின் மீது விடுத்தார். வேல் பட்டதும் மாமரம் இரண்டாக பிளந்து ஒரு பாதியை மயிலாகவும் மறுபாதியை சேவலாகவும் மாற்றிய முருகன் தனது வாகனமாகவும் கொடிச்சின்னமாகவும் ஆக்கினார். ஷஷ்டி விரதம் ஐப்பசி மாத தீபாவளி அமாவாசையின் பின், அதாவது வளர்பிறை பிரதமை முதல் ஆரம்பித்து 6ஆம் நாளான ஷஷ்டி திதி வரையான 6 தினங்களுக்கு அனுஷ்டிக்கப்படும் முருகப்பெருமானுடைய சிறப்பான நோன்பாகும். கந்த சஷ்டி விரதத்தை முறையாக அனுஷ்டிப்போருக்கு இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி ஆகிய 3 சக்திகளுக்கும் தலைவனான முருகப்பெருமானது பேரருள் கிட்டும். ஷஷ்டி அன்று கந்தனுக்கு அபிஷேகம் செய்த பாலை பருகுவோருக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம். கந்த சஷ்டி எனும்போது அதற்கென சில விரத நியதிகள் தனித்துவம் பெற்று திகழ்கின்றன. இவ்விரதம் அனுஷ்டிக்க விரும்புவோர் விரத நாட்களில் விடியற்காலை துயில் எழுந்து சந்தியாவந்தனம் முதலில் காலை கடன்களை முடித்து ஆற்றில் இறங்கி நீரோட்டத்தின் எதிர்முகமாக நின்று ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உச்சரித்தபடி முருகனை மனதில் இருத்தி நீரில் மூழ்கி எழ வேண்டும். கிணறு, குளம் போன்ற நீர்நிலைகளில் நீராடுபவர்கள் வடதிசை நோக்கி நின்று மேற்கூறியவாறு தூய நீராடி தோய்ந்துலர்ந்து ஆடை அணிந்து அமைதியான இடத்திலே அல்லது ஆலயத்திலோ அமர்ந்து அல்லல் தீர்க்கும் ஆறுமுக பெருமானை நினைத்து தியானம் செய்ய வேண்டும். விரத காலங்களில் மனம் வேறு எண்ணங்களில் ஈடுபடாதிருக்க கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் கலிவெண்பா, திருமுருகாற்றுப்படை போன்ற நூல்களை படிக்க வேண்டும். முருகன் ஆலயங்களில் இவ்விரத நாட்களில் கந்தபுராண படனம் நடைபெறும். இதை தவறாது கேட்டல் மிகவும் ஆன்மீக நன்மைக்கு பயக்கும். இந்த 6 நாட்களும் பூரண உபவாசம் இருப்பது அதி உத்தமம் என கருதப்படுகின்றது. மிளகுகளை விழுங்கி பழம் மட்டும் சாப்பிட்டு தீர்த்தம் குடித்து இளநீர் குடித்து ஒரு நேர உணவு மட்டும் உண்டு அவரவர் தேக நிலைக்கேற்ப கந்தசஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. 6வது நாளான கந்தசஷ்டி அன்று பூரண உபவாசம் இருத்தல் வேண்டும். விரதம் ஆரம்பமான தினத்தில் ஆலயம் சென்று சங்கல்பம் செய்து காப்பு கட்டி விரதத்தை தொடங்க வேண்டும். கடும் விரதம் அனுஷ்டிக்க முடியாதவர்கள் முதல் 5 நாட்களும் இரவு ஒரு பொழுது பால் பழமும் அல்லது பலகாரம் உண்டு இறுதி நாள் உபவாசம் இருக்கலாம். அதுவும் முடியாதவர்கள் முதல் 5 நாட்களும் பகல் ஒரு பொழுது அன்னமும் 6ஆம் நாள் இரவு பால் பழம் அல்லது பலகாரமும் உண்டு விரதம் இருக்கலாம். 6ஆம் நாள் ஷஷ்டியில் சூரசம்ஹாரம் முடிந்த அன்றிரவு முழுவதும் விழித்திருந்து முருகன் பெருமைகளையே பேசி வழிபட்டிருக்குமாறு பழம் நூல்கள் விதிக்கின்றன. சிவபிரானுக்குரிய சிவராத்திரியும் மகாவிஷ்ணுக்குரிய வைகுண்ட ஏகாதசியும் போல முருகப்பெருமானுக்குரிய கந்தசஷ்டி மிகவும் விசேஷமான தினமாதலால் துயில் நீத்தல் பொருத்தமானதே. கந்தசஷ்டி விரத நாட்களில் ஆன்மா மும்மலங்களையும் நீக்குவதற்குரிய பக்குவமான மனதுடன் தனித்து வெளித்து பசித்து இருக்க வேண்டும். உணவையும் உறக்கத்தையும் தவிர்த்து தனித்திருந்து செய்யும் தவமே கந்தசஷ்டி விரதமாகும். உணர்வுகளை அடக்கி உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தி
கந்த பெருமானின் பெருமை பேசி இம்மைக்கும் மறுமைக்கும் சிறந்த வழியமைப்பதே இந்த விரதத்தின் பெருபேராக அமைகிறது. அரோகரா. நன்றி கனடியன் தமிழ் காற்று நேயர்களே. இது போன்ற இன்னொரு பதிவில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஆர்ஜி பிரவீனா. நன்றி, வணக்கம்.